வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இஎஸ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், சரிங்களா? இஎஸ்சி எதுக்கு தேவைப்படும்னா, நம்ம ப்ரஷ்லெஸ் மோட்ரு இருக்குங்களா, ப்ரஷ்லெஸ் மோட்ரு டிரான்ஸ்மிட்டர் கூட கனெக்ட் பண்ணோம்னா இந்த இஎஸ்சி தேவைப்படும். எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோலர் இதோட ஃபுல் ஃபார்ம். இது எதுக்கு தேவைப்படணும்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண எலக்ட்ரானிக்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டர் அனுப்புகிற யூஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு டோட்டல் எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோ ஸ்பீடு போகும்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கைஸ். அதாவது டோட்டலில் நம்ம பாதி கொடுத்தோம்னா அங்கே பாதி ஸ்பீடு போகும். 80%, 50% அந்த மாதிரி தான். அதுதான் இஎஸ்சின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது எல்லா ஆர்சி ப்ராஜெக்ட்லேயும் தேவைப்படணும்னா எஸ் கைஸ், இது கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். இதுக்கு அதாவது ஹாபி கிரேட் இல்லைன்னு ஆர்சி பிளேன்ஸ், ஆர்சி ட்ரோன்ஸு, ஆர்சி கார்ஸு எல்லாத்துலேயும் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் மட்டும் வச்சோம்னா நம்மளால் ஒரு ஃப்ளைட் மேக் பண்ண முடியாது கைஸ். இதே ட்ரோனு நம்மளுக்கு இந்த இஎஸ்சி இருந்தால் தான் கைஸ் மேக் பண்ண முடியும். இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. 30 amps, 40 amps, 50 amps நிறையா இருக்குது கைஸ், சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் மோட்ரு எவ்வளோ கேவி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேவி அளவுக்கு இந்த இஎஸ்சி செலக்ட் பண்ணுவேன் கைஸ். அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன், மோட்டருக்கு இஎஸ்சி செலக்ட் பண்ணணுன்னு, சரிங்களா? அப்புறம் மோட்டரும் இஎஸ்சி பற்றி மறுபடியும் இன்னொரு வீடியோ போட போகிறேன். எதுக்குன்னா இஎஸ்சி எது செலக்ட் பண்ணலாம், மோட்டர் செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? இது கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். இது இல்லாமல் உங்களால் அதாவது ஆர்சி ப்ரஷ்லெஸ் மோட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா இது இல்லாமல் நீங்களால் சர்வே பண்ணவே முடியாது கைஸ். ஒரு பிகினர்னாலும் சரி, எக்ஸ்பர்ட் ஆனாலும் சரி, இது நீங்கள் ஒரு இஎஸ்சின்னு ஒரு பொருள் இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரோனை இயக்கவோ இல்லை ஏதோ ஒரு ஆர்சி ப்ராஜெக்ட்டு ப்ரஷ்லெஸ் மோட்ரு இயக்க முடியாது கைஸ், சரிங்களா? இதுதான் மெயின் பார்ட்டு. இஎஸ்சின்னா எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோலர், சரிங்களா? இதோட ஷார்ட் ஃபார்ம் இஎஸ்சி. இதில் நிறையா வேரியண்ட் இருக்குது, சரிங்களா? சிங்கிளாக வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒன்று 600 வரும், சரிங்களா? இது 300 நார்மல் ட்ரோனில் யூஸ் பண்ணுறது. இதுவும் நார்மல் ட்ரோனில் யூஸ் பண்ணுறது தான் கைஸ், சரிங்களா? இதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் 4 FPV ட்ரோன் மேக் பண்ணுறீங்கன்னா 4-in-1 ஸ்டாக் தெரியுங்களா? ஸ்டாக் ஃப்ளைட் கண்ட்ரோலர் அப்படின்னா ஃப்ளைட் கண்ட்ரோலரும் இஎஸ்சியும் ஜாயிண்டில் இருக்கும், ரெண்டும் ஒட்டுக்கா வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் நீங்கள் 4 மோட்டரையும் 4-in-1 4 மோட்டரையும் அதிலே சால்ட்ரிங் வச்சுட்டிங்கன்னா போதுங்க கைஸ், ஒரே இஎஸ்சி போதும். ஆனால் அது 4000 வருங்க 4-in-1 சரிங்களா? அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பீடிபிலாம் உங்களுக்கு ஸ்டாக்குலாம் எடுத்துட்டாலே ஸ்பீடிபி, வாக்ஸ்னைலு இந்த 2 பிராண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். எந்தெந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு நான் அடுத்த வீடியோ போடுறேன், சரிங்களா? இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரை பற்றி பார்ட் 2 போடுறேன், சரிங்களா? இப்போ இஎஸ்சினா உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இதுதான் 4-in-1 இஎஸ்சி கைஸ், சரிங்களா? இதுலேயே பவர் கனெக்ஷனும் இதில் தான் கொடுப்பாங்க, ஒரு கெப்பாசிட்டி சால்ட்ரு பண்ணி. அதெல்லாம் போக போக நமக்கு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு தாங்க கைஸ். நான் ஒரு FPV பில்டு பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். இதோடு இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏதாவது என்கொயரி பண்ணணுன்னா நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்கும் கைஸ், அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், டாட்டா, பாய் பாய்.